வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு நீங்கள் தமிழில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஒரு கொடூரம் ஒன்று நடந்திருக்கு. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் போட வேணாம் தான் இருந்தேன். ஆனால் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வர மாட்டேது, மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிச்சுது. அதனால் அந்த மாணவிக்கு நம்ம நேரில் இருந்து ஆறுதலாக தான் இருக்க முடியே, அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வீடியோ வச்சு போடலாம் தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாணவிக்கு இந்த கொடூரத்தை பண்ணலாம் ஒருத்தன், அவனுக்கு ஆல்ரெடி 2-3 பொண்டாட்டி இருக்கான். அதெல்லாம் பத்தாமல் அவனோட காம வெறிக்கு இன்றைக்கி ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா பலியாக இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு அந்த மாணவி கஷ்டப்பட்டு படித்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கி இன்றைக்கி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லபடியாக படித்து ஒரு கல்பனா சாவ்லா மாதிரி ஆயிருப்பாங்க. ஆனால் இந்த காம கொடூரன் இருக்கான் இல்லையா, இவன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கான். இப்போ அந்த பொண்ணு மேற்கொண்டு எப்படி படிக்க முடியும்? படிக்கும் போதெல்லாம் இந்த கொடூரம் தானே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இவங்க இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து மேற்கொண்டு படித்து பெரிய ஆகணுன்றது தான் நம்மளோட பெரிய ஆசையாகவே இப்போ இருக்குது. முதல் கோவம் யார் மேலேனா அண்ணா யூனிவர்சிட்டி மேலே தான். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த அளவுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் எப்படி இந்த செக்யூரிட்டி பிரீச் நடந்தது? அடுத்த கோவம் யார் மேலே பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே தான். எஃப்ஐஆர்னு ஒன்று எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி அந்த மாணவியோட லைஃபையே பாழாக்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆரை எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னன்னா, நமக்கு நடந்தால் அது நாசம், மற்றவங்களுக்கு நடந்தால் அது நியூஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் பொண்ணு நினைச்சு அந்த எஃப்ஐஆர் எழுதியிருந்தாருன்னா இப்படி எழுதியிருப்பாரா? பெண்களுக்கு நடக்கிற இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை தடுக்க தான் போக்சோ சட்டம்னு ஒரு கடுமையான சட்டம் ஒன்று வந்தது. போக்சோ ஆக்ட்ன்ற ஒரு கடுமையான சட்டமே வந்தது காரணம் என்னன்னா, 18 வயசு கீழே உள்ள குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த போக்சோ ஆக்ட் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான போக்சோ ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தப்புக்கள் குறைஞ்சுதான் பார்த்தா அதுதான் இல்லை. பச்சை குழந்தையிலேருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் இன்றைக்கி கற்பழிச்சு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வந்ததுக்கப்புறமும் இந்த குற்றங்கள் நடக்குதுன்னா இன்னும் தண்டனைகள் கடுமையான தான் இந்த தப்புக்கள்லாம் குறையும். இதுக்கு உச்சபட்ச தண்டனை என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனாலும் தூக்கு தண்டனை ஒன்று கொடுக்குறப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நிற்கும் அவருக்கு தூக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு வேலை அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவருக்கு தூக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். பாதிக்கப்பட்ட பொண்ணு உங்களோட பொண்ணாக இருந்தால் நீங்கள் அவரை இந்த மாதிரி சேவ் பண்ணுவீங்களா? ரீசெண்டாக கூட போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியை கைது செஞ்சுட்டு பாத்ரூமில் வழுக்கி வந்துட்டாருன்னு சொல்லி கையும் காலையும் மாவு கட்டு போட்டு வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் மாவு கட்டோட நிறுத்திட்டீங்க? 2 கை 2 கால் ரெண்டுத்தையும் எடுத்துட வேண்டியது தானே. அவருக்கு தான் 2-3 பொண்டாட்டி இருக்காங்கல்ல. 2 கை 2 காலையும் எடுத்துட்டு உயிரோடு விட்டுட்டு தூக்கிட்டு போய் அவங்க பொண்டாட்டி கிட்ட விட்டுருங்க. அப்போ தெரியும் யார் அவருக்கு துணிமணி போட்டு விடுறா, யார் அவருக்கு சாப்பாடு விடுறா, யார் அவருக்கு கழுவி விடுறாங்கன்னு. இந்த மாதிரி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு ஈஸியாக அவருக்கு முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது. அவர் உயிரோடு விட்டு 2 கை 2 காலை எடுத்துடணும். அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். இந்த தண்டனையே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குரங்கு பொம்மைன்னு ஒரு படம், அற்புதமான படம். அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதில் ஹீரோவோட அப்பாவை ஒருத்தன் கொலை பண்ணிடுவான். அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கொலை பண்ணாமல் 2 கை 2 காலை எடுத்துகிட்டு உயிரோடு விட்டுருவார். அதுக்கப்புறம் அவன் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் நரக வேதனை. அவனை எதிரில் வச்சுட்டே பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வேற ஒருத்தவங்க தொடர்பில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். அதுதாங்க நரக வேதனையே. இந்த மாதிரி தண்டனையை தான் அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா அடுத்து எவனாவது ஒரு பொண்ணு மேலே கை வைக்க யோசிப்பானா? ஆனால் நம்ம பேசுறதுனால அவனுக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்களா? அதுதான் கிடையாது. இந்த மாதிரி குற்றங்கள் பெண்களுக்கு நடக்கும்போது தான் பெண்களை வெளியே அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. அந்த காலத்திலலாம் ஒரு பழமொழி இருந்தது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு. அதுக்காக அவங்கள அடுப்பாங்கரையிலே வச்சுட்டு படிக்கிறதுக்கு அனுப்பவே கூடாதா? அப்புறம் புதுமை பெண் கண்ட பாரதியெல்லாம் இந்த மண்ணில் பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும்னு அப்புறம் பாரதி எதுக்கு பாடினாரு? மகாகவி பாரதி ஆசைப்பட்ட மாதிரியே பல பெண்கள் இன்னைக்கு பல துறைகளில் சாதிச்சுட்டு வராங்க. ஆனாலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கேஸை நடத்துகிற எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், அதாவது போலீஸாக இருக்கட்டும், அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண் யாரும் நினச்சிக்காதீங்க, நம்ம பொண்ணுன்னு நினச்சி இந்த கேஸை நடத்துங்க. அப்போ தான் அந்த குற்றவாளிக்கு ஒரு உரிய தண்டனை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இப்போ நடந்தது ஒரு பெரிய கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு மேலும் மேலும் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.